மைக் ஓகேவா? ஓகே. பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். முதல்ல ஏசிடிசி நிறுவனத்துக்கு எங்கள் எல்லார் சார்பிலும் நன்றி தெரிவித்துக்கிறோம். ஏன்னா இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு விழா ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு அவங்க தான் பேக் போனாக இருக்காங்க. விஜய் சாருடைய ட்ரீம் இது. அந்த ட்ரீமை வந்து ரியலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய டீம் தேவைப்படுது. அந்த டீம் தான் ஏசிடிசி. கம்ப்ளீட் ஓனர்ஷிப் எடுத்துகிட்டு இன்றைக்கி ஒரு பிரம்மாண்டம் பண்ணணும், அதுவும் நேரு ஸ்டேடியத்தில் நடத்தணும் அப்படின்னு நினைக்கும் போது அதுக்கு நாங்கள் பண்ணுறோம். 8000 பேரை வரவழைச்சு ஒரு பிரம்மாண்டமான விழா. நம்முடைய கவிஞர் நா. முத்துக்குமார் அவர்களை சிறப்பிக்கிறதுக்காக அவர் 50 வருடம் கம்ப்ளீட் ஆகுது அவர் வயசு. அண்டு நம்ம கூட இல்லைனாலும் நம்ம எல்லோரும் நம்முடைய மெமரிஸில் அவர் எப்பவுமே இருப்பார். நான் 2009 கண்டெயின் காதலை படத்தில் ஆரம்பித்து அது பிறகு கிட்டத்தட்ட 9-10 வருடங்கள் பல படங்களில், அதுவும் நான் மறக்க முடியாத பல பாடல்கள், தெய்வ திருமகளாக இருந்தாலும் சரி, தாண்டவமாக இருந்தாலும் சரி, விஜய் சாரனுடைய கிரியேஷன்ஸில் அற்புதமான பாடல்கள். அது பிறகு நாங்கள் வந்து ஒரு ஹிந்தி படத்தில் வந்து டப்பிங் போது தான் நான் பர்சனலாக அவர் கூட ஒர்க் பண்ணேன். ஏபிசிடின்னு பிரபுதேவ சார் நடித்த படத்துக்கு வந்து 7 பாடல்களும் நீங்கள் எழுதணும் அப்படின்னு கேட்கும்போது நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்னு ஒரு பெரிய ஜேர்னி இருந்தது. அவர் கூட அவ்வளோ சிறப்பாக அந்த பாடல்கள் 7 பாடல்களையும் கொடுத்து மிகப்பெரிய வெற்றி படம் நடத்தினார். காலகட்டத்தில் நான் அவரோட பயணிக்கும் போது நான் அவருடைய அந்த அனுபவம், எப்படி வந்து அவர் பாடல்களை உருவாக்குறாரு அவ்வளோ ஸ்பீடாக. அதாவது ஒரு வேலை கொடுத்த உடனே நம்ம வந்து இந்த பாடல் இந்த படத்துக்கு தேவைப்படுது அப்படின்னு ஒரு டியூன் கொடுத்த உடனே அவருடைய அந்த பரபரப்பும் அந்த ஆர்வமும் அந்த இன்வால்மெண்ட்டு, கம்ப்ளீட் டெடிக்கேஷன் டு த ஃபிலிம். ஒரு 7 பாட்டு கேட்டிருந்தோம், நம்ப மாட்டீங்க. 2 நாளில் வந்து எனக்கு எல்லாமே பல்லவி அமைச்சிட்டு நீங்களே அப்படின்னு சொல்லும்போது கற்றுக்கிட்டேன் இந்த மாதிரி ஒரு படைப்பாளி இவர் இவ்வளோ பல படைப்பு கொடுக்க முடியுதுன்னு சொல்லிட்டு. அந்த எனக்கு கால் பண்ணுவார். இந்த வருடம் நான் என்னென்ன பாடல்கள் எழுதுனேன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் அனுப்புவார். நான் இப்போ வந்து ட்வீட் போடுவேன், 114 பாடல்கள், 125 பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு லிஸ்ட் போட்டு அனுப்புவார். நான் ஒரு ட்வீட் போடுவேன், இந்த வருடம் மிக அதிக லெவலில் பாடல்களை எழுதின கவிஞர் அப்படின்னு சொல்லிட்டு நா. முத்துக்குமார் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்வீட்லாம் போட்டிருக்கேன். ஞாபகம்லாம் இருக்கு. சின்ன ஆர்வத்தை எனக்கு அனுப்புவார். அனுப்பி சொல்லுவார், இந்த மாதிரி வந்து இத்தனை பாடல்கள் எழுதியிருக்கேன் சார், நீங்கள் வந்து இதை சொல்லுங்கள், மீடியாவுக்கு சொல்லுங்கள் அப்படின்வார். அந்தளவு ஆர்வமாக பல பாடல்கள் வெகு வெகு ஃபாஸ்ட்டாக, அதாவது ஒரு 10 வருட காலத்திலேயே அவ்வளோ ஆயிரக்கணக்கான பாடல்கள் எழுதி புத்தகங்கள் எழுதி அவருடைய கவிதை தொகுப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு பல விதமாக எல்லோருடைய மனதிலும் நீங்கா இடம்பெற்ற நா. முத்துக்குமார் அவர்கள் திடீர்னு மறைஞ்சது வந்து எல்லோருக்குமே அதிர்ச்சியான ஒரு விஷயம். அது அவர் மறைஞ்ச உடனே விஜய் சார் நானும் 2016 பேச ஆரம்பித்தோம். நம்ம எப்படியாவது ஒரு நினைவேந்தல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சார் அப்பயே சொன்னார், நம்ம பண்ணிடலாம் சார், உடனே பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் நிறைய பேர் பேசினோம். அப்புறம் 2019 திருப்பி ஒரு பிளான் பண்ணி விஜய் சாரும் நானும் சேர்ந்து அந்த டிசைன்ஸ் எல்லாம் கூட ரெடி பண்ணி இதை பண்ணணும்னு நினைக்கும் போதும் திருப்பியும் அது கூடி வரல. எப்படியாவது பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தீங்க தவிர அது வந்து சிறப்பாக பண்ணி முடிக்க முடியல. பல காரணங்கள், பல தடைகள், ஒரு டீம் அமையலை. அப்படி ஒரு காலகட்டத்தில் திடீர்னு வந்து விஜய் சார் திருப்பி வந்து சொல்லும்போது 2025 சார் 50 வருடம் சார் நா. முத்துக்குமார் நம்ம பண்ணுறோம். 2016 டிசைட் பண்ணோம், பண்ண முடியல. 2019 டிசைட் பண்ண முடியல. இப்போ பண்ணுறோம், பண்ணி காமிக்கிறோம். இந்த உலகத்துக்கு ஒரு மாபெரும் கவிஞனுடைய 50வது வருடத்தில் அவரை மிகப்பெரிய லெவலில் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு விஜய் சார் சொன்னது இன்றைக்கி பல இயக்குநர்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. லிங்குசாமி சார் அவருடைய எங்கள் டீமோடு இணைந்து அவருடைய பயணிக்கிறதும் அவருடைய மிகப்பெரிய ஹிட் பாடல்கள்லாம் சொல்லவே வேண்டாம். வேட்டியாக இருந்தாலும் சரி, எல்லா படங்களிலும் மிகப்பெரிய ஹிட் பாடல்களை கொடுத்தாரு. அஞ்சான் படத்தில் மறக்கவே முடியாத அந்த பாட்டெல்லாம் அவ்வளோ சிறப்பான பாடல்களை வந்து அவருடைய படங்களுக்கெல்லாம் கொடுத்த கவிஞர் அவர். நான் கூட இருக்கேன்னு சொன்னார். அப்புறம் வசந்தபாலன் சார், ராம் சாரை பற்றி சொல்ல வேணாம். ராம் சாரும் நா. முத்துக்குமாரும் வந்து அவ்வளோ ஒரு டீமு. அதனால தான் அந்த டைட்டிலே ஆனந்த யாழை, இட்ஸ் ட்ரிபியூட். எனக்கு வந்து 2 டைட்டில் விஜய் சார் அமைச்சிருந்தார். சார் ஆனந்த யாழை, அப்புறம் இன்னொரு டைட்டில் சொன்னார். சார் எது வைக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்னேன், அவரை நினைச்சாலே நம்மளுக்கு வந்து அந்த ஆனந்த யாழை மீட்டுகிறாய் அந்த பாடல் அவ்வளோ அற்புதமான ஒரு பாடல் ஞாபகம் வரும் சார். அந்த பாடலை வைக்கலாமா சார் அப்படின்னு கேட்கும்போது குரூப்பில் கேட்கலாம் அப்படின்னாரு. குரூப்பில் எல்லோருமே சொன்னது ஆனந்த யாழை ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்படி அற்புதமான வரிகள் ராம் சாருக்கு அவர் கொடுத்துருந்தார். அதுதான் டைட்டிலாகவே இருக்கிறதே சந்தோஷமாக இருக்குது சார், ஆனந்த யாழை மீட்டுகிறாய்ன்னு. அது மாதிரி செல்வராகவன் சார் அவருக்கு என்னென்ன பாடல்கள், எத்தனை இட்டு பாடல்கள் அப்படின்னு. வசந்தபாலன் சாருக்குன்னு எக்கச்சக்கமாக, ஆர் ஜெயராஜுக்கு, ஜிவி பிரகாஷ் அவர்களுக்கு பல இட்டுகள், அப்புறம் தமன் அவர்களுக்கு பல இட்டுகள், ராஜேஷ் சாருக்கு, ராஜேஷம் அவருக்கு பல இட்டுகள் அப்படின்னு பல இயக்குநர்களுக்கு மிகப்பெரிய ஹிட் பாடல்களை கொடுத்த நா. முத்துக்குமார் அவர்களுடைய நினைவு விழா 19 ஜூலை நேரு ஸ்டேடியத்தில் பிரம்மாண்டமான முறையில் நடக்க போகுது.
உங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு அந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும். உங்கள் மூலமாக பல ரசிகர்கள் இந்த விழாவில் பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஊடகங்கள் வந்து இதை வந்து அவர் செலிப்ரேட் பண்ணுற இந்த வருஷத்தில் நீங்கள் எல்லோரும் கலந்துக்கணும். நீங்கள் எல்லோருமே இந்த விழாவுக்கு மிகப்பெரிய லெவலில் சப்போர்ட்டாக இருக்கணும். நாங்கள் எங்களால் முடிஞ்ச உழைப்பை கொடுக்க போகிறோம். நீங்கள் ஊடகங்கள் உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்கிட்டு அவரை செலிப்ரேட் பண்ணுற வகையில் நீங்கள் சப்போர்ட்டாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த ப்ரெஸ் மீட்டு. நம்ம நிறைய சினிமா விழாக்கள் அட்டன் பண்ணுறோம். இது ஒரு சினிமா விழாவே கிடையாது. இது ஒரு கிரேட் ட்ரிபியூட் டு த கிரேட்டஸ்ட் பாயிண்ட் நா. முத்துக்குமார். ஒரு தமிழ் சினிமா பார்த்து வேந்த ஒரு மாபெரும் கலைஞனை நம்ம பாராட்ட போகிறோம். அவர் இல்லாமையே நம்ம வந்து கொண்டாட போகிறோம். அவருடைய 50வது வருடத்தில் மிகப்பெரிய அளவில் கொண்டாடி அந்த ஃபேமிலியும் ட்ரிபியூட் பண்ணி அந்த ஃபேமிலிக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி இந்த விழாவை மறக்க முடியாத ஒரு விழாவை மாற்றணும் அப்படின்றது தான் எங்களுடைய எல்லோருடைய எண்ணம். இந்த எண்ணத்தில் ஊடகங்கள் நண்பர்கள் அனைவரும், பத்திரிகை நண்பர்கள் அனைவரும் பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த விழாவை மிகச்சிறப்பாக ஆக்கிறதுக்கு உங்களுடைய உதவி கேட்டு தான் இந்த ப்ரெஸ் மீட் வச்சுருக்கோம். இந்த விழாவை வந்திருந்து சிறப்பித்த உங்கள் எல்லோருக்கும் மிக்க நன்றி. எல்லா இயக்குநர்களும் வந்துட்டுருக்காங்க. செல்லுமணி சார் வந்துட்டுருக்காரு. டைரக்டர் யூனியன் தலைவர், நம்ம எல்லாம் பெருமைப்படக்கூடிய ஆர் உதயகுமார் சார் வந்திருக்காரு. ஸோ பவா செல்லுதுரை வந்திருக்காரு. இப்படி எல்லோருமே அஜயன் பாலா இருக்கார். ஸோ எல்லா இயக்குநர்களும் வந்திருக்காங்க. எல்லோரும் அவங்கவுங்க சைட்லேருந்து அவங்களுடைய நினைவை பேசுவாங்க. அண்ட் நிறைய அங்கே பேசுவாங்க விழாவில். இப்போதைக்கு உங்களை வெல்கம் பண்ணி உங்களை எல்லோரையும் ப்ரெஸ் அண்ட் மீடியாவை அங்கே இன்வைட் பண்ணுறதுக்காக தான் இந்த விழா. ஒரு அறிமுக விழா தான் இந்த ஈவெண்ட். இங்கே வந்திருந்து சிறப்பித்த உங்கள் எல்லோருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. நன்றி சார். அப்பாவும் மகளும் காட்டிய அன்பு. தேசிய விருது பெற்ற ஆனந்த யாழை மீட்டிக் கொடுத்த தங்க மீன்கள் முத்துக்குமார், ராம், யுவன் தமிழ் சினிமாவில் ஒரு வெற்றி கூட்டணி என்று ஆனந்தத்துடன் அழைப்போம். இப்போது அழைக்கிறோம் இயக்குனர் ராம் அவர்களை. அனைவருக்கும் வணக்கம். முத்துவோட 50வது பிறந்தநாள். இந்த 50வது பிறந்தநாளுக்காக மொத்த தமிழ் திரையுலகமே சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு விழா தான் இந்த விழா. முத்துக்குமார் என் வாழ்க்கையில் மட்டும் ஆனந்த யாழை மீட்டில், தமிழ் திரையுலகத்தில் மட்டும் ஆனந்த யாழை வீட்டில், கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் திரை இசை பாடல்களை கேட்கக்கூடிய எல்லாத்துடைய வீட்லேயும் ஆனந்த யாழை மீட்டிக் கொண்டிருக்கிற, மீட்டப் போகிற, என்றைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பாடலாசிரியர், கவிஞர். அவரை பற்றி சொல்கிறாருன்னா, ஒரு வரி எழுதியிருந்தான். நான் புறா வளர்க்கும் சுதந்திரத்தை என்னிடமிருந்து பறிக்கிறார் பக்கத்து வீட்டில் புறா வளர்ப்பவர் அப்படின்னு சொல்லி. முத்துக்குமார் என்றைக்குமே பூனை வளர்க்கவே இல்லை. யாருடைய சுதந்திரத்துலையும் தலையிடவும் இல்லை. பூனை வளர்க்கறதுலேருந்து விலகி தன்னுடைய புறாக்களை வளர்த்துட்டே இருந்த ஒரு எளிமையான ஒருத்தன் தான் அவன். அவனோட வரியில் இன்னும் சொல்கிறதா இருந்தால், சிறு புல்லில் உறங்கும் பனியில் தெரியும் மழையின் அளவோ தாங்கவில்லை. முத்துக்குமார் ஒரு பெரிய மேமலை தான், ஆனால் எப்போதுமே ஒரு பனித்துளி மாதிரி தன்னை காட்டிக்குவா. அப்படி வெரி சிம்பிள், ரொம்ப ரொம்ப எளிமையான ஒருத்தர். இண்டஸ்ட்ரியில் வந்து எனக்கு, விஜய்க்குன்னு எத்தனையோ பேர்த்துக்கு நண்பர், நிறைய பேர்த்து அறிமுகப்படுத்தி வச்சவர். ஏன்னா அஜயன் பாலாட்ட அறிமுகப்படுத்தி வச்சது, பாலு மகேந்திராட்ட அறிமுகப்படுத்தி வச்சது, யுவன் சங்கராஜ் அறிமுகப்படுத்தி வச்சது. இன்னும் சொல்லப்போனால் நான் முதல் படம் எடுப்பதற்கு காரணமாக இருந்தது முத்துவை பற்றி பேசாமல் என்றைக்கு ஒரு பாட்டு எழுத போனாலும், அந்த பாட்டில் முதல் யார் கூட எழுத போனாலும் அந்த பாடலாசிரியர் நம்மள்ட்ட முத்துக்குமாரை பற்றி பேசிட்டு தான் பேச தொடங்குவாங்க. யுவனோட எப்போ கம்போசிங்கில் உட்காந்தாலும் முத்துக்குமாரோட பேச்சு வந்துடும். ஏஎல் விஜய் பார்க்குறப்பெல்லாம் முத்துக்குமாரோட பேச்சு இருக்கும். முத்துக்குமார் போனதற்கு பிறகும் முத்துக்குமாருடைய நண்பர்கள் என்னுடைய நண்பர்களாக இருந்துகிட்டே இருக்காங்க. அண்ட் இந்த விழா முத்துக்குமாரை தமிழகம் முழுக்க கொண்டாடப் போகிற ஒரு விழா. முத்துக்குமாரினுடைய சாதனையை, முத்துக்குமாரனுடைய வரிகளை என்றைக்கும் தமிழகத்தில் நிலைத்திருக்குமாறு செய்யக்கூடிய விழா. இந்த விழாவிற்கு மீடியா முழுக்க சப்போர்ட் பண்ணோம். அண்ட் இண்டஸ்ட்ரியிலேருந்து எல்லாருமே வராங்க. கிட்டத்தட்ட எல்லா மியூசிக் டைரக்டர்ஸும் வராங்க, எல்லா ஆர்டிஸ்ட்டும் வராங்க. அண்ட் தமிழ் சினிமாவில் இதற்கு முன்பு நடந்திராத ஒரு விழா. முத்துக்குமாருக்காக நாம் அனைவரும் ஒன்றிணைந்திருக்கிறோம் என்பதில் மிக்க மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி சார். செல்லுமணி சார் அவர்களை என்பதை அழைக்கிறோம். சிறப்பு விருந்தினர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். ஏசிடிசி நிறுவனத்தினர் மேடைக்கு அழைக்கிறோம். ஹேமந்த், சரண் சார்.
முத்துக்குமார் அவர்களுடைய விழாவிற்கான போஸ்டர்ஸ் வெளியீடு இப்போது. தேங்க்யூ, நன்றி. தேங்க்யூ, நன்றி. நன்றி ராம் சார். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். இலக்கிய தளத்தில் இணைந்த இருவரின் பயணம், நட்பை அன்பை பகிர்ந்து கொள்ள 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட பயணம். மாப்பிள்ளை தோழனாக அன்று இருந்தவர் இன்று முத்துக்குமாரின் திருமண நாளில் பல நினைவுகள் சுமந்து கொண்டிருப்பார். இலக்கிய ஆளுமை பவா செல்லத்துறை அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். நகுலனுடைய ஒரு புகழ்பெற்ற வரி உண்டு. இருப்பதற்காகத்தான் வருகிறோம், ஆனால் இல்லாமல் போகிறோம் என்று. வாழ்வை என்றைக்கு திரும்பி பார்த்தாலும் இந்த 2 வரிகள் நம்முடைய மூளையை பிராண்டி கொண்டே இருப்பதை நான் பல இரவுகளில் உணர்ந்திருக்கிறேன். ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு நம்மை விட்டு முத்துக்குமார் பிரிந்து போனாலும் கூட இன்றைக்கு இவ்வளவு பேருடைய நினைவுகளில் ஒரு மனிதன் இருப்பது என்பது மட்டும்தான் வரலாறு என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இறந்து போனவர்கள், 2 நாட்களுக்கு முன்னால் இறந்து போனவர்களை கூட மனிதர்கள் நினைவில் வைத்துக் கொள்வதில்லை. ஒரு குடும்பம் மட்டும் அவர்களை நினைவில் வைத்துக் கொண்டிருக்கும், அல்லது அவர்களுக்காக திதி கொடுப்பார்கள், அல்லது ஆண்டு விழாவை கொண்டாடுவார்கள். ஆனால் முத்துக்குமார் என்கிற ஒரு கவிஞனுடைய நினைவுகளை 10 ஆண்டுகளுக்கு பிறகும் விஜய் மாதிரியான இயக்குநர்கள் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் பல இளம் தலைமுறையினர் நினைவில் வைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன். என்னுடைய நண்பர் ராம் சொன்னது மாதிரி முத்துக்குமார் மிக மிக எளிமையான ஒரு கவிஞனாக, எப்போனாலும் யார் வேணாலும் கூப்பிட்டா அப்படியே கைப்பிடிச்சி கூட்டின்னு போயிடலாம், அப்படி ஒரு வாழ்நிலையை முத்துக்குமார் கடைசி வரையிலும் நம்மோடு வாழ்ந்து காட்டி விட்டு போகிறார். கடைசி வரையிலும் அவருக்கு ஒரு பெரிய போராட்டம் இருந்து கொண்டே இருந்தது. ஒருவேளை ஒரு கவிஞனாகவும் இருக்கிற லிங்குசாமி மாதிரியானவருக்கு அது தெரியும். தான் கவிஞனா அல்லது மிகச்சிறந்த பாடலாசிரியனா என்கிற ஒரு போராட்டம் முத்துக்குமாருக்குள்ளே இருந்து கொண்டே இருந்தது. இந்த லாஸ்ட் மூமெண்ட் வரலும் அது ஒரு பெரிய போராட்டமாக இருந்தது. ஏன்னா முத்துக்குமாருக்கு கவிதைகளை விடவும் மிக பிரமாதமாக பாடல் எழுத வந்த ஒரு தருணத்தில் அப்படி என்றால் நான் எழுதின கவிதைகள் என்கிற ஒரு பெரிய கேள்வி இருந்தது. அப்படி 2 குதிரைகளிலும்
ஒரே நேரத்தில் பயணம் செய்தவன். அப்புறம் பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்று நான் கருதுவது, எனக்கு தெரிந்து தமிழ் திரைப்பட உலகில் அல்லது தமிழ் பாடலாசிரியர்களில் முத்துக்குமார் அளவுக்கு தொடர்ச்சியாக வாசித்து கொண்டிருந்த ஒரு தீவிரமான வாசிப்பாளரை நான் பார்த்ததே இல்லை. நீங்கள் எவ்வளோ பெரிய புத்தகத்தை முத்துக்குமாரிடம் கொடுத்தாலும் 2 நாளைக்குள்ளாக அந்த புத்தகத்தை முழுக்க வாசித்து முடிப்பார். அதுதான் முத்துக்குமாருடைய கரண்ட் படைப்பூக்கத்திற்கு மிக காரணமாக இருந்தது. வார்த்தைகள் அவன் எதுக்காகவும் ஏங்கி நிற்க வேண்டிய அவசியமே இருக்காது. ஏன்னா சங்க இலக்கியத்திலிருந்து நவீனமாக எழுதுகிற ஒரு கவிஞன் வரையிலும் முத்துக்குமார் தொடர் வாசிப்பில் இருந்தது தான். அப்புறம் ஒருபோதும் முத்துக்குமார் நான் இவ்வளோ புத்தகங்களை வாசிக்கிறேன், நான் கரண்ட்டாக மாடர்ன் லிட்ரேச்சரில் எனக்கு இவ்வளோ பேரை தெரியும் என்று ஒரு நாளும் வெளியிலோ ஒரு பொது நிகழ்ச்சியிலோ சொல்லிக் கொண்டதே இல்லை. தொடர்ச்சியாக வாசித்து கொண்டே இருப்பார். நான் முத்துக்குமாரை இறந்த பிறகு ஒரு வீடியோ போட்டேன். அந்த வீடியோவில் நான் ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பேன். என்னென்னா, முத்துக்குமாருக்கு 1.5 வயது இருக்கும்போது அவன் தன்னுடைய அம்மாவை இழக்கிறான். அந்த நிகழ்ச்சியை எங்கள் வீட்டில் என் பெட்ரூமில் உட்காந்துனேன், என் மடி மேலே படுத்துக்கணும் முத்துக்குமார் சொன்னேன். அந்த நிகழ்வை என்னால் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. நான் 1.5 வயசில் எங்கேயோ சுற்றி இருந்தேன். 1.5 வயசோ 4 வயசு இல்லை, 7 வயசு. ஸ்கூலில் போய் அம்மா இறந்துட்டாங்கன்னு சொல்ல முடியல, அப்படியே கூட்டின்னு வராங்க. வீட்டுக்கு முன்னாடி ஒரு சின்ன பந்தல் போட்டிருக்கிறார்கள். அம்மா ஒரு பெஞ்சில் அம்மாவுடைய பாடி கிடந்தது. இவன் சின்ன பையன், தெரியாது. இவன் அழுதுருவான் என்பதற்காக பக்கத்தில் இருக்கிற ஒரு டிராக்டரில் போன கரும்பை உடைச்சி முத்துக்குமாருக்கு கொடுக்குறாரு. அவன் சொல்கிறான், அன்றைக்கி தான் நான் முதலும் கடைசியுமா நான் கரும்பு சாப்பிட்டது. நான் கரும்பை என் வாழ்க்கையில் நான் சாப்பிட்டதே இல்லை. கரும்பு சாப்பிடும்போதெல்லாம் எங்கள் அம்மா டெட் பாடியில் படுத்துன்னு இருந்த நினைவுகள் என்னை பொறுத்தவரை நான் கரும்பு சாப்பிட்டவே மாட்டேன். என் அம்மாவுடைய மரணத்தின் கசப்பை நான் விழுங்க வேண்டும் என்பதற்காக எனக்கு கரும்பு கொடுத்தார்கள் அப்படின்னு. அப்புறம் ஒரு பெஸ்ட் ரைட்டர், ஒரு டெக்ஸ்ட், ஒரு உரைநடையிலையும் நீங்கள் முத்துக்குமார் எழுதின அணிலாடும் ஒன்றில் அந்த மாதிரியான டெக்ஸ்ட்டுகளை படித்தால் ஒரு மிகப்பெரிய ப்ரோஸ் ரைட்டருக்கு நிகரான எழுத்துக்களும் முத்துக்குமார் இருந்தது. இப்படி பல பேரை தமிழ் சமூகம் தவற விட்டுவிடும். ஆனால் இந்த நண்பர்கள், குறிப்பாக விஜய் மாரி, தனஞ்சய சார் மாதிரியான நண்பர்கள் 11 வருடங்கள் ஆன பிறகும் கூட அந்த நினைவுகளை அப்படியே சிந்தி விடாமல் அதை தமிழ் சமூகத்துக்கு கொண்டு போய் ஏதோ ஒரு வகையில் சேர்க்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஒரு வகையில் முத்துக்குமார் குடும்பம் எனக்கு இன்னைக்கு வரையிலும் அந்த குடும்பத்தோடு இந்த மேடையில் பேசுகிற இந்த நிமிஷம் வரையிலும் முத்துக்குமாருடைய மனைவியோடு அந்த குழந்தைகளோடு எனக்கு இன்னமும் தொடர்பு இருக்கிறது. நான் எப்பயும் அவங்களோட பேசுனுங்க. அவனை மாதிரி அவனுடைய பையனை நேசித்த ஒரு மனுஷன் நான் பார்த்ததே இல்லை. நான் சொல்லியிருக்கேன் பல தடவை, இவ்வளோ பிரியமாக இருக்காதரா, இவ்வளவு வச்சுருக்காரு. ஆனால் உனக்கு என்னென்ன தெரியும், நான் எங்கள் வீட்டுக்கெலாம் அவங்க பையன் வந்தானே சின்ன வயசில் செல்ஃபோன் எடுத்து சாம்பாரில் போட்டுருவாங்க, கொதிக்கிற சாம்பாரில். நாங்கள்லாம் துடிச்சிருவோம். அவங்க முத்துக்குமார் சொல்கிறாங்க, என்ன புள்ளன்னா அப்படி தானே இருக்கும், புள்ளன்னா சாம்பாரில் தான் போடும், அப்படின்னா வேறு செல்ஃபோன் வாங்கிக்கலாம் விடு அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தை மீது அவ்வளோ பிரியத்தை கொட்டி வைத்திருந்தான். அந்த குழந்தைகள்லாம் அப்பா இல்லாமலேயே வளர்ந்த ஒரு சூழல் இருக்கிறது. கரும்பு சாப்பிடாமல் முத்துக்குமார் வாழ்ந்திருக்கான். ராம் எனக்கு அஜயன் பாலாவை அப்படி நிறைய பேரை முத்துக்குமார் தான் அறிமுகப்படுத்தி, ராமை எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சது முத்துக்குமார் தான் முதல். ஆனால் ராம் சுப்பு அப்படின்னு என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் வருவானா பைக்கில், அவனே சட்டி பானைலாம் எடுத்துன்னு வந்துடுவாங்க, அவங்களே சமைச்சே சாப்பிட்டுவாங்க. நீங்கள் தங்கிறது கூட இடம் வேணாம், நீங்கள் அவங்கள பார்த்துங்கன்னா என்று முதல் திருவண்ணாமலைக்கு ராமை அனுப்பி வைத்தோம். நிறைய பேரை சினிமாவிலும் சினிமாவுக்கு வெளியிலேயும் இலக்கியத்திலேயும் தொடர்ந்து ஒரு தொடர்பு பாலமாக முத்துக்குமார் என்கிற அந்த எளிய கவிஞன் இருந்திருக்கிறான். அவருக்கு இவ்வளவு பெரிய ஒரு 50வது ஆண்டு விழாவை தமிழ் திரைப்பட உலகமே சேர்ந்தும் தமிழ் இலக்கிய உலகமே சேர்ந்தும் கொண்டாட போகிறோம். என்ன கேக் வெட்டுறதுக்கு நம்மோட அன்னைக்கு முத்துக்குமார் இருக்க மாட்டான் என்பதுதான் தாங்க முடியாத துயரமாக இருக்கிறது. நன்றி. நன்றி சார். அடுத்து நாம் பேச அழைக்கிறோம்
நீங்கள் இல்லாத இடத்தில் உங்கள் நினைவுகளும் பாடல்களுடன் பயணிக்கிறோம். கெஞ்சிலும் கொஞ்சலுமாக தமிழ் திரையில் கவிதைகளும் பாடல்களுமாக நிரம்பி நிற்கும் நா. முத்துக்குமார் அவர்களின் நினைவுகளை நம்மோடு பகிர்ந்து கொள்ள வருகிறார் திரைத்துறையில் முதல் நட்பாகவும் இருந்த அஜயன் பாலா அவர்களை பேச அழைக்கிறோம். தமிழகம் எத்தனையோ முத்துகளை உருவாக்கி தந்திருக்கிறது. அந்த முத்துக்களும் பல முத்துகள் உருவாக காரணமாக இருந்திருக்கின்றனர். அவர்களிலெல்லாம் ஒரு அரிய முத்துவாக உதித்தவன் முத்துக்குமார். முத்துக்குமார் இறந்து இத்தனை வருடம் கழித்து அவனுடைய 50வது ஆண்டை இப்படி ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வாக கொண்டாடுவது என்பது தான் அவன் எப்படி வாழ்ந்தான் என்பதற்கான அடையாளமாக இருக்கிறது. அவர் எப்படிப்பட்ட கவிஞன் என்பதற்கும் அடையாளமாக இந்த நிகழ்ச்சி இருக்கிறது. இதை முத்துக்குமாரை பற்றி சொல்லணும்னா, சற்று முன் ராம் சொன்ன மாதிரி, பவா சொன்ன மாதிரி, என் வாழ்க்கையில் நான் ஒரு அறைக்குள் இருந்த அப்படின்னு சொல்லுவோம். எனக்குள் பல வெளிச்சங்களை உருவாக்கிய பல உறவுகளை உருவாக்கி கொடுத்தவன் முத்துக்குமார் தான். என்னுடைய நண்பர் ஏஎல் விஜய் முதற்கொண்டு, ராம் முதற்கொண்டு, பவா செல்லத்திரை முதற்கொண்டு, இங்கே இருக்கும் லிங்குசாமி அவர்கள் முதற்கொண்டு பலருடன் எனக்கு அறிமுகமாக அவன்தான் என்னை அறையில் இருந்த என்னை வெளியில் கொண்டு வந்தவன் அவன் தான். அவன் பாடல் எழுதுவதற்கு முன்பாகவே என்னுடைய பால் சுகந்தி மனுஷன் அறைக்கு எப்போது சைக்கிளில் வருவான். என்னுடைய அறையில் நான் சாவியை மேலே வச்சுட்டு போயிடுவேன். அந்த அறைக்கு தான் அவன் ராம் மற்றும் அவனுடைய நண்பர்கள் எல்லாரையும் அழைச்சிட்டு அந்த ரூமுக்கு அவனுடைய அறையாக மாற்றிடுவான். அவனுடைய அறையாக மாற்றது இல்லாமல் அந்த மேன்ஷனில் இருக்க அத்தனை பேருக்கும் எனக்கு தெரியாத நிறைய பேரெல்லாம் நண்பர்களாக இருப்பாங்க. அவங்க கூட பேசிகிட்டு இருப்பாங்க. அந்தளவுக்கு நட்பு என்றால் நான் பார்த்த மனிதர்களை எத்தனையோ பேரை பார்த்துட்டேன். நட்பு என்ற வார்த்தைக்கு ஒரு சரியான உதாரணமாக, சரியான பெயராக இருந்தவர் முத்துக்குமார். முத்துக்குமார் இன்றைக்கி பாட்டு எழுத போகிறான்னா, கோடம்பாக்கத்தில் 5 அறைகள் சாப்பாடுக்கு தயாராக காத்திருக்கும். எந்த அறை வீட்டில், எந்த அறையில், எந்த சமையல் அறை கப்புன்னு நெருப்பு எரின்னு தெரியாது. அவன் பாட்டு எழுதி முடிச்சுட்டு எங்கே பணம் வாங்கினா அதுக்கப்புறம் அவனுடைய வண்டிக்கு தான் தெரியும் எந்த அறைக்கு. முத்துக்குமார் இங்கே வந்துட்டானா சீமான் அண்ணன் அறைக்கு போவான், என்னுடைய அறைக்கு வருவான், வசந்தபாலன் அறைக்கு போவான். எந்த அறைக்கு அந்த அதிர்ஷ்டம் இருக்குது, எந்த பாத்திரத்துக்கு அந்த அதிர்ஷ்டம் இருக்குன்னு தெரியாது. நேராக அங்கே வருவான். அன்றைக்கு ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க. சிவனை விட்டு அங்கே ஒரு 10 பேர் இருப்பாங்க, என்னுடைய அறையில் ஒரு 5 பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு அறையிலும் அவனுக்காக காத்திருந்த பல அவனால் வயிறு நிரம்பிய காலம் என்று ஒரு இருக்குது. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் அவன் திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி தினசரி மதியானம் இந்த மாதிரி பல அறைகளுக்கு உணவளித்து கொண்டிருந்தவன். அவன் கவிஞன் மட்டுமல்ல, அவன் எழுத்தாளன் மட்டுமல்ல, அவன் ஒரு சிறந்த மனிதன். அந்த மனிதத்தன்மை தான் இன்னைக்கு எல்லாரையும் உருவாக்கிருக்கு. அவர் அதை ஒவ்வொரு அது நட்பை நான் பல நேரங்களில் பல இரவுகளில் நான் உணர்ந்திருக்கேன். இப்படி ஒரு மனுஷன் நம்ம எழுந்துட்டுமே, இப்படி ஒரு மிகச்சிறந்த நண்பனை எழுந்துட்டுமே வேதனைப்பட்டிருக்கேன். அந்த வேதனைகள்லாம் முத்தாய்ப்பாக இந்த நிகழ்ச்சி இவ்வளோ சிறப்பாக நடந்து உருவாக்கப்பட்டிருக்கு. என்னுடைய நண்பர்கள் அனைவருக்கும் நான் ஒரு நண்பனாக நான் உண்மையிலே ஒரு மிகப்பெரிய நன்றியை கடமைப்பட்டிருக்கேன். வந்திருந்த எல்லோருக்கும் நான் இந்த விஷயத்தை கொண்டு போய் இந்த விழாவை மிகச்சிறப்பான விழாவாக, ஒரு அரிதான விழாவாக, தமிழ் திரையுலகத்துக்கு ஒரு முத்திரை வேறு எந்த திரையுலகத்திலையும் ஒரு நண்பருக்காக, ஒரு கவிஞனுக்காக இப்படி விழா நடக்கவே இல்லை என்பதற்கு முன்மாதிரியாக இந்த விழா நடக்கப் போகுது அப்படிங்கிறது அதில் உங்கள் எல்லாருக்கும் அதில் மிகப்பெரிய பெருமை இருக்குது. எல்லாரும் இதை சிறப்பாக கொண்டு போனது நிகழ்ச்சி. நன்றி சார். அடுத்ததாக பாட்டுக்குரு புலவன் பாரதி பாதி வாழ்க்கை வாழ்ந்து மறைந்தான். 2000 பாடல்களை எழுதிய நம் நெஞ்சில் எப்போதும் நினைவிருக்கும் நா. முத்துக்குமார் அவர்களும் பாதி கனவுகளோடு பயணப்பட்டார். அவரின் அன்பான வார்த்தைகளும் வரிகளும் என்றென்றும் மக்கள் மனங்களில் கலந்து கரைந்து நிற்கிறது. இப்போது இயக்குனர் சங்க தலைவர் திரு R.V. உதயகுமார் அவர்களை பேச அழைக்கிறோம்.
ஓகேவா? ஆங்கிள் ஓகேவா? இது மனதை நெகிழ வைக்கும் ஒரு நிகழ்வு. ஒரு அருமையான எழுத்தாளன், ஒரு மிகச்சிறந்த படைப்பாளி, ஒரு அற்புதமான கவிஞன். அவரது நினைவை கொண்டாடுவதற்காக அவரது 50வது ஆண்டிலே, ஒரு பொன்விழா ஆண்டிலே அவருடைய படைப்பாற்றலை புகழும் விதமாக, அவர் இல்லாத பொழுது, அவர் மறைந்த பிறகும் மறவாமல் அவர் விட்டு சென்ற கருத்து செறிவூட்டும் அற்புதமான கருத்து பெட்டகங்களை, அற்புதமான பாடல்களை வாழ்நாள் பூராவும் நினைவு கூறும் அளவிற்கு அவர் விட்டு சென்றிருக்கின்ற அந்த படைப்பாற்றலை போற்றும் வண்ணமாக எடுக்கக்கூடிய இந்த விழாவிற்கு நீங்கள் அனைவரும் ஆதரவு தர வேண்டும். மக்களிடத்திலே அவரது புகழ் மிக அற்புதமாக போய் சேர வேண்டும். இந்த நிகழ்வை அற்புதமாக செயல்படுத்த வேண்டும் என்று ஆரம்பத்திலிருந்தே மனதிற்குள் நினைத்து கொண்டிருந்த இயக்குனர் திரு ஏஎல் விஜய் அவர்களுக்கும், தயாரிப்பாளர் எனது அருமை நண்பர் திரு தனஞ்சயன் அவர்களுக்கும் நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். எத்தனை படைப்பாளிகளுக்கு இந்த மாதிரி விழா எடுக்கணும்னு மற்றவங்க நினைக்கிறாங்களோ தெரியாது. ஆனால் அஜயன் பாலாவும் அவருடைய நண்பர் அவங்க பேசும்போது எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது. அவர் ஒரு சிறந்த கவிஞன் மட்டுமல்ல, ஒரு சிறந்த மனிதனாக வாழ்ந்திருக்கிறார், ஒரு உன்னதமான மனிதனாக வாழ்ந்திருக்கிறார். அவர் நிறைய பேர்த்துக்கிட்ட சம்பளம் கூட வாங்கலைன்னு நினைக்கிறேன். பாட்டுக்கு கேட்டதாக கூட ஒரு இது கிடையாது. ஒரு 2 முறை நான் சந்தித்திருக்கிறேன், ரொம்ப க்ளோஸாக. அப்போ அவர் மிக வேகமாக பாடல்கள் எழுதி கொண்டிருக்கிற நேரம், அண்ணே அப்படின்னு, தம்பி நல்லா எழுதியிருக்கீங்க. நான் ஒரு பாட்டை பற்றி சொன்னேன், இந்த ஆனந்த யாழை, இந்த பாடலை பற்றி மிக அற்புதமாக இருந்தது தம்பின்னு. அவர் சொன்னார், அண்ணே அதான் அடுத்தவர்களையும் மகிழ்வித்து தான் மகிழக்கூடிய ஒரு கவிஞனாக வாழ்ந்திருக்கிறேன். அண்ணே உங்கள் பாடல்களில் அந்த யதார்த்தமான வரிகளை போடுவீங்களே, கவிதைத்தனமாகவோ ஒரு கற்பனைத்தனம் கூட அதில் இல்லாமல் ஒரு வரிகளை அந்த மாதிரி எழுதணுன்னே அப்படின்னு என்னையும் பாராட்டியவர் தான் கவிஞர் முத்துக்குமார் அவர்கள். அது அவருடைய எளிமையை, நான் அவர் இருக்கும்போது நம்ம அவருடைய புகழை எல்லாம் பாடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. பட் அவர் இல்லாதப்போ அவருடைய மறைவுக்கு பின்னால் எத்தனை இயக்குனர்கள், லிங்கு ஆகட்டும், குறிப்பாக ஏஎல் விஜய்க்கு ஒரு கையே போன மாதிரி அவங்க பாடல்கள் எல்லாம், படங்கள் எல்லாம் அற்புதமான பாடல் வரிகள், அந்த கதையோட, அதாவது கதையோட்டத்தோடு எழுதக்கூடிய கவிஞர்கள் இப்போ இல்லை. இப்போ ஏதோ டியூனு ஏதோ ஒன்று வார்த்தையை போட்டு ஃபில்லப் பண்ணி ஒரு சத்தத்தை போட்டு அதையும் ஹிட் பண்ணிடுறாங்க. ஆனால் ரத்தத்தோடும் நரம்போடும் உணர்வோடும் இன்றைக்கு வரையிலும் ஒவ்வொரு எழுத்தும் அவரை மட்டுமல்ல, நம்மளுடைய வாழ்க்கையே நம்ம எண்ணி பார்க்கக்கூடிய வரிகளை எல்லாம் தந்து போனவர் தான் கவிஞர் திரு முத்துக்குமார் அவர்கள். நான் முத்துக்குமாரனுடைய வரிகள் என்றுமே வீழ்வதில்லை, அவர் என்றுமே நம்மை விட்டு மறைவதில்லை. அந்த யதார்த்த கவிஞனை நான் பாராட்டும் விழாவை மிகச்சிறப்பாக நாம் செய்ய வேண்டும். அதில் என்னையும் ஒரு அங்கமாக இணைத்து கொண்ட உங்களுக்கும், இதை அற்புதமாக ஏசிடிசி ஈவெண்ட்ஸ் கம்பெனிக்கும் எனது மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களோடு நான் இணைந்து இந்த விழா சிறப்பாக நடைபெறுவதற்கு தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாகவும் எனது தனிப்பட்ட முறையில் எனது சார்பாகவும் நான் உங்களோடு இருப்பேன் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி சார். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம்
தேரடி வீதியில் தேவதை வந்தால் அடடா மழடா அடமழடா என்று தன் கவிதைகளால் எப்போதும் ரசிகர்களை நனையவிட்ட பாடலாசிரியர் வெற்றி கூட்டணியாக நா. முத்துக்குமார் லிங்குசாமி அவர்களுடைய பாடல்கள் எப்போதும் மக்கள் மனங்களில் நிறைந்து நிற்கிறது. இயக்குனர் லிங்குசாமி அவர்களை இப்போது பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். தேரடி வீதியில் தேவதை வந்தா அந்த பாடலில் முதல்ல எனக்காக வந்து எழுதின பாட்டு முத்துக்குமார். என் கூட ஒர்க் பண்ணும்போது என்னுடைய பாடல் மட்டும் இல்லை, விஜய்க்கு எழுதிட்டு வந்தால் எழுதி முடித்த உடனே எனக்கு முதல்ல ஃபோன் பண்ணுவார், எனக்கு இந்த மாதிரி ஒரு வரி எழுதியிருக்கேன்னு சொல்லி. ரொம்ப நாளாக ஒரு பாதி கதவு நான் அந்த வரியை அந்த கவிதையை வச்சுக்கிட்டு இது யார் கொடுக்குறது மிக அற்புதமாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கரெக்டாக ஏஎல் விஜய் படத்தில் அந்த பாட்டு நல்லா அமைஞ்சது. அது மாதிரி வந்து எப்பயுமே முத்துக்குமார் நினைக்கும் போது எனக்கு வந்து ஒரு வரி வந்து அவ்வளோ அழகாக பிடிக்கும். அது விஜய் படத்தில் தான், பறவை பறந்த பின்பும் கிளையின் நடனம் முடியவில்லைன்னு. அந்த மாதிரி தான் இருக்குது இப்போது. அவன் ஒரு பறவை மாதிரி தான், நிற்க மாட்டபடி வந்து நின்று அப்படி அந்த ஒரு மாதிரி ஒரு சிறகடிப்பு இருக்கும் அந்த பேச்சில், அந்த பரபரப்பில். ஒரு டயத்துக்கு பிறகெல்லாம் வந்து என்னென்னா நோட்டு பேனா வச்சு எழுதுறது இல்லை, சொல்கிறதுக்கு அளவுக்கு வந்துட்டு அப்படி சொல்கிறது தான். அது சங்கசாராக இருந்தாலும் சரி தான், எந்த டீமுக்கு போனாலுமே நம்ம பேடு பேப்பர் எடுத்து வச்சுக்கணும், நம்ம சின்சைட்லேருந்து யாரோ ஒருத்தர் பேடு வச்சுக்கணும், சொல்ல சொல்ல நம்ம யாராவது எழுதணும். ஒரு கார் ட்ராவல் போய் ஆம்பூர் அந்த ஸ்டார் பிரியாணி வரைக்கும் போகிற வரைக்கும் ஒரு பாட்டு முடிச்சிடுவார், கார்லேயே எழுதி முடிச்சிடுவாங்க. அவ்வளோ ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு கவிஞன். வெயில் படத்தில் செல்வராகவன் காம்பினேஷனில், அப்புறம் நம்ம ராம் படத்தில், அப்புறம் எல்லா மியூசிக் டைரக்டர்கிட்டையும், அதாவது ஒரு சில லிரிக் ரைட்டர் வந்து ஒரு சிலர் வந்து எல்லாரோடையும் அப்படி ஒரு இணக்கமாக இருக்க மாட்டாங்க. ஏ ரகுமான்லேருந்து ஆரம்பித்து யுவன் சங்கர் ராஜா, ஜிவி பிரகாஷ், எல்லா ஹாரிஸ் ஜெயராஜ், எல்லா மியூசிக் டைரக்டருடைய பெஸ்ட்டு ஒரு லிரிக் ரைட்டராக ஒரு காலகட்டத்தில் அப்படி இருந்தார். ஒரு வருஷத்தில் தனஞ்சய் சார் சொன்ன மாதிரி 180 பாடல், அந்த அளவுக்கு ஒரு 6-7 வருஷம் தொடர்ந்து முதல் இடத்துல அது வந்து அவ்வளவு தூரம் எழுதின ஒருத்தர். எங்கள் கம்போசிங்கில் வந்து என்னென்னா எந்த தயக்கம் பயம், ஒரு மியூசிக் டைரக்டர் என்ன நினைப்பாங்க அதை பற்றி யோசிக்காமல் யுவன் சங்கர் ராஜா சாருடைய டியூனை அவன் மாற்றி விட்டுருவாங்க. சார் இப்படி 2 போட்டுக்கலாம், கால்கள் 4 ஆச்சு, கைகள் 8 ஆச்சு, என்னாச்சு ஏதாச்சு, அப்படியே ஃப்ளோவில் சொல்லுவார். சார் ஒரு லாங் ஒன்று போடலாமா சார், குட்டி குட்டியாக ஒன்று போட்டோம்னா டியூன் மாறும் சார் அப்படின்னு ரொம்ப ஒரு பார்த்தாலே நமக்கு எனர்ஜி வரும். அவ்வளோ மோர் பாசிட்டிவ். ஒரு மிகப்பெரிய ஒரு முதல்ல வந்து அவனுடைய கவிதை தூர் கவிதை வந்து ஞாபகம் இருக்குது. படைப்பாளி சங்க சார்பாக பிரச்சனைகள் வந்தப்போ பாலுமேந்திரா சார் தான் அந்த கவிதை சொல்கிறாரு. எல்லாருக்கும் யார் அந்த முத்துக்குமார்னா யார் அப்படி சொல்லி எல்லாம் அப்படி பார்க்குற அளவுக்கு சுஜாதா அதுக்கு பிறகு அவனுடைய கவிதைகளை எல்லாம் தொடர்ந்து சொல்லி சினிமாவில் வந்து அது இந்த விழா உண்மையிலேயே ஒரு அந்த ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் இறந்த கொஞ்ச நாள்லேயே அது இந்த விழாவை தொடங்கிறதுக்கான எல்லா ஏற்பாடும் செஞ்சோம். செல்வமணி சார் வந்து ரொம்ப முக்கியமாக இதில் இருந்தாங்க. நாங்கள் எல்லாம் உட்காந்து அதுக்கான விழாவை ஏற்பாடு பண்ணும்போது சரியாக நடக்கலை. விஜய் வந்து பொறுப்பு கரெக்டாக விஜய் கையில் வந்திருக்கு. நான் வந்து விஜய் வந்து சமீபத்தில் கலைஞர் நூற்றாண்டு விழாவில் நான் கண்ணில் பார்த்தேன். எந்த விழாவாக இருந்தாலும் என்னென்னா எவ்வளோ பரபரப்பாக இருந்தாலுமே ரொம்ப கூலாக, ரொம்ப அழகாக, மிக சரியாக திட்டமிட்டு செய்யக்கூடிய எல்லா தகுதியும் விஜய்கிட்ட இருக்குது. தனஞ்சய் சார் இருக்காங்க, செல்வமணி சார், அறிவு தேவகுமார் சார், நம்ம எல்லோரும் போய் பார்க்கலாம், யார் வேணாலும் பார்க்கலாம். எல்லோரும் தொடர்பு போயிட்டு இந்த விழாவை மிக சிறப்பாக, ஏன்னா குடும்பத்தை அப்படி நேசிக்கிற ஒருத்தர் முத்துக்குமார். பாபா சொன்ன மாதிரி அவங்களுக்காக எல்லாரும் வர்றதுக்கு ரெடியாக இருப்பாங்க. மிக சிறப்பாக செய்வோம். உங்களுடைய ஆதரவு, உங்கள் அன்பு எல்லாமே இருக்குது. இது நம்ம நண்பனுக்காக என்னுடைய கம்போசிங் மலேசியாவில் முடிஞ்ச பிறகு அதே மலேசியாவில் போய்ட்டு சாங் போட்டு நம்ம இங்கே தான் சார் கம்போஸ் பண்ணோம், ஹிட் ஆனது பிறகு அதே ரோட்டில் கேட்கணும் சார் சொல்லிட்டு, நம்ப மாட்டீங்க, ரேடியோவில் அங்கே இருக்கிற ரேடியோவில் சாங் போட்டால் ஒரு பாட்டு முத்துக்குமார் பாட்டு வரும், அடுத்து கொஞ்ச நேரத்தில் பார்த்தா முத்துக்குமார் பாட்டு.
ஐயோ என்ன எந்த பாட்டு பார்த்தாலும் வந்து உன்னுடைய பாட்டாக இருக்க இந்த மாதிரி இருக்கும். அப்படி ஒரு ரொம்ப அதிகமாகவும் தரமாகவும் மிக சரியாகவும் எழுதின ஒரு கவிஞன். தினமும் சோற்றுக்கு வரும் நாயிடம் வீடு மாறி போவதை யார் சொல்வது, இந்த ஒரு நீண்ட கவிதையில் இந்த கவிதை அப்படி முடியும். நம்மளெல்லாம் விட்டுட்டு வீடு மாறி போன ஒரு விருந்தாளி மாதிரி தான் நான் அவரை பார்க்குறேன். எப்போதும் அவங்களோட நினைவுகளோட மாபெரும் விழாவை உங்களோட சேர்ந்து நானே இருந்து செய்வேன்னு இங்கே சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். கிரீடம் தொடங்கி 9 படங்கள், 46 பாடல்கள், தெய்வ திருமகள், பூக்கள் பூக்கும் தருணம் என்று காதலை கடைசி வரை கண்ணீரோடும் கவலையோடும் அவரது எழுதுகோள் சோகத்தையும் சொர்க்கமாக்கி காட்டியது எல்லோரிடமும். பாடலாசிரியராக பாடலாக எல்லார் மனங்களிலும் நிற்க வைத்தது. முத்துக்குமார் விஜய் கூட்டணி பல வெற்றி பாடல்களை தந்தது. அழைக்கிறோம் இயக்குனர் விஜய் அவர்களை. ஏசிடிசி சார்பாக ஒரு நினைவு பரிசு. எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு நான் ஏசிடிசி அவங்க டீமுக்கு தான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏமந்த் டைரக்டர் அண்ட் ஜாயின்ட் டைரக்டர் சரண், அவங்க 2 பேரும் தான் இந்த விழா இவ்வளோ பெருசாக நடக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம். அந்த ஈவெண்ட் டீமுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இண்டஸ்ட்ரி சார்பாக. இது வந்து நான் 2016 போகிறோன்னு நினைக்கிறேன். 2016 ஆகஸ்ட் 14 அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பை இண்டஸ்ட்ரி நாங்கள் பர்சனலாக எல்லோரும் சந்தித்தோம். அந்த தருணம் அப்போது எனக்குலாம் ஞாபகம் இருக்குது. ஒரு 2 நாள் கழித்து செல்வமணி சார் எல்லாரையும் அசோசியேஷன் கூப்பிட்டாங்க, டைரக்டர் அசோசியேஷன் கூப்பிட்டாங்க. எல்லோரும் போயிருந்தோம். சார் உடனே ஒரு விழா எடுக்கணும் முத்துக்குமார் சாருக்கு அப்படின்னு சொல்லி இதை இனிஷியேட் பண்ணதே முதல்ல செல்வமணி சார் தான் ஃபஸ்ட்டு. ஆக்சுவலாக வந்து அவங்க தான் வந்து இதை இனிஷியேட் பண்ணி இதை உடனே கொண்டு போனோம். இது ஒரு விதை போட்டதே செல்வமணி சார் தான். அந்த மீட்டிங்கில் லிங்குசாமி சார் எல்லாருமே இருந்தோம். அன்றைக்கே நடக்க வேண்டிய விழா ஏதோ ஒரு சில காரணங்களால் தள்ளி போய் இவ்வளோ விஷயம் வந்திருக்கு. இது இண்டஸ்ட்ரியோட ஒரு விழாவாக தான் நான் பார்க்குறேன். இது தனிப்பட்ட ஒரு எல்லா டைரக்டர்ஸ்க்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்குது, எல்லாரோடையும் தொடர்பு இருக்குது அவருக்கு. பட் ஒரு இண்டஸ்ட்ரி விழா அது. இதில் வந்து எல்லாருமே கலந்துக்கிறாங்க. குறிப்பாக சொல்லணுன்னா நான் இப்போது சொன்ன ஒரு ஃபோன் தான் பண்ணேன் லிங்குசாமி சாருக்கெலாம். அவங்க வந்து இது எங்கள் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி என் வீட்டு ஃபங்க்ஷன் சொல்லி தனஜயன் சார் இருக்கட்டும், சரி செல்வமணி சார் இருக்கட்டும், உதயகுமார் சார் எல்லாருமே சொல்கிறேன். இப்போ அஜயன் பாலா சார் அவங்களாம் நாங்கள் ரெகுலராக பாபா சிலத்திரை சார்லாம் நாங்கள் ரெகுலராக பேசிகிட்டு இருக்க ஒரு விஷயம். பட் உடனே கேட்டோன்னே எல்லாருமே வந்து இதில் கலந்து குறிப்பாக சொல்லணுன்னா யுவன் சார், ஜிவி பிரகாஷ் சார், ஆரி ஜெயராஜ் சார் அண்ட் விஜய் ஆண்டனி சார், இந்த மாதிரி எல்லா மியூசிக் டைரக்டர்ஸுமே வந்து நாங்கள் கான்சர்ட் பண்ணுறோம் இந்த ஷோவில் வந்து அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டுக்கு எல்லாருமே வந்தாங்க. இதில் என்ன தெரிஞ்சுது அப்படின்னா யாருமே அவரை மறக்கலை, எல்லாருமே வந்து அவர் நினைவில் இருக்காங்க. அவங்க நினைவில் அவர் முத்துக்குமார் சார் இருக்கார் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சது. இது வந்து ஒரு பிரம்மாண்டமான விழாவாக அமைய போகுது. அது கண்டிப்பாக எல்லோரும் பார்க்க தான் போகிறாங்க. இது ஒரு செலிப்ரேஷன் தான். நம்ம மார்னிங்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நம்மளோட இந்த மார்னிங் முடிஞ்சு அவரை வந்து இப்போது செலிப்ரேட் பண்ணுற தருணம்னு நினைக்கிறேன். அவரோட அந்த வரிகளை, அவரோட இலக்கியம் சைடாகவும் சரி, சினிமா துறை சம்மந்தமாகவும் சரி, 2 சைட்லேயுமே அதை நம்ம கொண்டாடணும். தனஞ்சயன் சார் வந்து ஒரு பெரிய பேக் போனாக இதுக்கு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ஏசிடிசி டீம் ப்ளீஸ் சப்போர்ட் திஸ். அண்ட் அவங்க குடும்பமாகவும் சேர்ந்து இதை பெரிய வெற்றியாக மீடியா மூலியமாக நாங்கள் கேட்டுக்கிறோம். இதை பெரிய வெற்றியாக அமையணும். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. நன்றி சார். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் தமிழ் சினிமா பாட்டுலகின் தவிர்க்க முடியாத ஒரு பெயர் நா. முத்துக்குமார். அவர் பேனா பலரை முணுமுணுக்க வைத்தது. அவர் வரிகள் ஒருவனை கனவுக்குள்ளும் அழைக்கும், கனவை உடைத்து காதல் வளர்க்கும் வலிமையையும் கொடுக்கும். ஆனந்த யாழை நிகழ்ச்சிக்கு துணை நிற்க வருகை தந்திருக்கும் அப்படியான பாடலாசிரியருக்கு துணை நிற்க போகும் பெப்சி தலைவர் ஆர்.கே. செல்வமணி அவர்களை பேச அழைக்கிறோம். இவர் கன்னிகாபுரம் திருப்பாக்குடல் நா. முத்துக்குமார் அவர்களின் சொந்த ஊருக்கு அருகே உள்ள அந்த நினைவுகளோடு நம்முடன் பகிர்ந்து கொள்வார். ஏசிடிசி அவர்களுடைய நினைவு பரிசு இப்போது. அனைவருக்கும் மாலை வணக்கம். முத்துக்குமார் எல்லாருக்கும் வந்து பாடலாசிரியராக இல்லை கவிஞராக பல்வேறு உருவங்களுக்கு தெரியும். எனக்கு முத்துக்குமார் வந்து அவர்
எல்லாருக்கும் தெரிவதற்கு முன்னாடியே எனக்கு தெரியும். அவர் வந்து என்னோட அண்ணனோட நெருங்கிய நண்பர். என்னுடைய பெரியப்பாவோட மகன் வந்து அவரோட நெருங்கிய நண்பர். ஒரு வகையில் வந்து என்னோட அண்ணன் தான் வந்து என்னை வந்து இந்த கலைத்துறையில் முதல்ல வந்து நாங்கள் பள்ளியில் படிக்கும்போது 6வது 7வது படிக்கும்போதே வந்து நாங்கள் வந்து ஒரு மாத இதழ் ஒன்று நடத்தும். அதை கையெழுத்து பிரதியாக வந்து மாதம் பாலம்னு ஒரு பத்திரிகை நடத்தும். எங்கள் அண்ணன் தான் அதுக்கு ஆசிரியர், நான் வந்து அதுக்கு துணை ஆசிரியர். துணை ஆசிரியர்னால் வந்து அவர் எழுதுறதை எழுதி கொடுக்கணும், வீடு வீடாக கொண்டு போய் கொடுத்து இன்றைக்கி ஒருத்தர் நாளைக்கு ஒருத்தர் அதை மாற்றி கொடுக்கணும். அப்போ நான் வந்து துணை ஆசிரியர்னு போட்டால் தான் அந்த வேலையை நான் செய்வேன்னு எங்கள் அண்ணன் அதை வந்து என்னை துணை ஆசிரியர்னு போட்டு அது பாலம்னு ஒரு நான் 6வது வயசு படிக்கும்போது 6ஆம் கிளாஸ் படிக்கும்போது நான் அந்த பாலம் பத்திரிகைக்கு நான் துணை ஆசிரியர். அப்போ என்னோட நான் இந்த கதை படிக்கிறதுல இப்போ லைப்ரரி கொண்டு போவதில் அது மாதிரி நிறைய எங்கள் அண்ணன் என்னை கூட்டு போவார். அவர் இந்த சினிமாவில் வர ட்ரை பண்ணாரா இல்லையான்னு தெரியல. அவர் வந்து அதை அங்கேயே எங்கள் ஊர்லேயே தங்கிட்டார். நான் சென்னைக்கு வந்து இயக்குனராகி தயாரிப்பாளராகி இந்த விஜயவராஜூரில் என்னோடய ஆஃபீஸ் இருக்கும்போது எங்கள் அண்ணன் வந்து இவர் கூப்பிட்டு வருவார். காஞ்சிபுரம் பக்கத்தில் வந்து இவர் முத்துக்குமார் வந்து என்னோடய ஃப்ரெண்டாக அப்படின்னு கூப்பிட்டு வருவார். அப்போ நாங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கிறதுல அவர் வந்து பாபா சொன்ன மாதிரி வந்து அவர் வந்து பாடலாசிரியராக அதுக்காக வரல, வந்து ஒரு கவிதை புத்தகம் வெளியிடுறதுக்கான முயற்சிக்க அதுக்காக வந்தார். ஏதாவது உதவி பண்ணுறதுனா நான் பண்ணுறேன்னு சொன்னேன். எங்கள் அண்ணன் இல்லை சொன்னார், அவர் வந்து வேறு மாதிரி ட்ரை பண்ணுறாரு அப்படின்னு. அப்போ அவர் எப்போ வந்தாலும் என்னுடைய அலுவலகத்தில் எல்லாம் நிறைய பேர் ஸ்டே பண்ணியிருப்பாங்க, அவரும் அதை ஸ்டே பண்ணியிருப்பாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அவர் என்கிட்ட வந்தார், அண்ணே நான் வந்து ஒரு பாட்டு எழுதியிருக்கேன் படத்தில். அப்படியேப்பா ரொம்ப நல்லது. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வரும்போது அவர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாமல் வந்து தமிழ்நாடு முழுக்க நான் முத்துக்குமார் அப்படின்னு. அப்போ பிரபல்யம் ஆகிட்டார். பிரபல்யம் ஆன பிறகு நான் சந்தித்தேன், என்ன முத்து ஊருக்கெல்லாம் பாட்டு எழுதுற, எனக்கு ஒரு பாட்டு எழுதக்கூடாதானே. அப்போ அவர் சொன்னார், அண்ணே உங்களை பார்த்தா கொஞ்சம் பயமாக இருக்குண்ணே எனக்கு. என்னடா உனக்கு என்னடா பயம் அப்படின்னு. இல்லை நான் பார்க்கும்போது நீங்கள் வந்து வேறு மாதிரி இருந்தீங்க, உங்கள் ஆஃபீஸ்லேயே இருந்தேன். அப்போ வந்து உங்கள் பார்த்தா எனக்கு வந்து பாட்டு வரமாட்டேங்குது. அதனால் வந்து அவர் வந்து அந்த இதோடு. ஆனால் நான் பார்த்த மிகச்சிறந்த மனிதர்கள் அவர் வந்து ஒரு ஞானத்திருக்கணும். இவர் சொன்னார் இல்லையா நம்ம லிங்குசாமி, ஒரு கட்டத்தில் வந்து அவன் பேசுகிறதே வந்து கவிதையாவோ பாடல் வரிகளாவோ இலக்கியமாவோ அதுபோல் வந்து ஒரு சாபமோ என்னவோ யாருன்னா குறைந்த வயதில் இருந்துடுறாங்களோ அவங்கள மிகப்பெரிய கவிஞராக இருக்காங்க. அது பட்டுக்கோட்டையாக இருக்கட்டும், பாரதியாராக இருக்கட்டும், அதெல்லாம் நிறைய நாள் வாழ்ந்தவங்களை நான் குறை சொல்ல எடுத்துக்காதீங்க, அவங்க கவிஞர்கள் இருந்துருக்காங்க. ஆனால் இவன் வந்து என்னென்னா அந்த உச்சம் வந்து எனக்கு அவர் பார்த்தா ஷாக்காக இருக்கும். எது பேசினாலும் வந்து அது வந்து ஒரு அந்த வரியில் வந்து ஒரு பெரிய உயிரும் மிகப்பெரிய விதைகளும் அதுக்குள்ள ஒழிஞ்சிருக்கும். ரொம்ப நீங்கள் சாதாரண யோசிச்சு பாருங்களேன். அம்மாவை பற்றி ஆயிரக்கணக்கான வரிகள் வந்திருக்கு. ஆனால் தெய்வம் தோற்று போகும் தந்தையின் பாசத்துக்கு முன்னாடின்னு ஒரு வரியை அவன் சொன்ன பிறகு தான் வந்து உலகத்துக்கே தெரிஞ்சது. அப்பா அவ்வளோ அன்பானவருங்கிற வந்து எல்லாரும் உணர்வோம். ஆனால் எப்போ உணர்வோம்னா அப்பா மறைஞ்ச பிறகு உணர்வோம். எல்லா மகளும் உணர்வாங்க. அப்பா மறைந்த பிறகு அப்பா தான் நம்மளோட தெய்வம். ஆனால் வாழ்கிறவங்களுக்கே வந்து வாழும்போதே அப்பா தெய்வங்கிறத உணர்த்தின ஒரு கவிஞன் வந்து முத்துக்குமார் தான். ஆயிரக்கணக்கான வரிகள் வந்திருக்கலாம், ஆனால் மக்கள் மனதில் சாதாரணமாக அது போய் சேர்ந்துக்கூடிய மிகச்சிறந்த மனிதனாக முத்துக்குமார். அது மட்டும் இல்லாமல் அவர் எனக்கு ரொம்ப ஏன் பிடிக்கும்னா அந்த தமிழ் உணர்வு வந்து நிறைய. தமிழை விட்டு வாழ்ந்தவர்கள் கோடி. ஆனால் தமிழ் அவன் வந்து பாவம் நம்ம அஜய் சொன்ன மாதிரி பணம் நிறைய கூச்சம். முத்துக்குமாருக்கு வந்து 2 வகையான கூச்சம். ஒன்று அவரை புகழ்ந்தா கூச்சம், பாட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே அண்ணே அப்படின்னு கூச்சப்படுவார். இன்னொன்று எழுதின கம்பெனியில் சம்பளம் கேட்கறதுக்கு கூச்சம். இதுதான் அவரோட கேர். எங்கேயுமே வந்து அவன் சம்பளம் கொடுன்னு கேட்டதே இல்லை. எனக்கு தெரிஞ்சு எந்த கம்பெனிலையும் சம்பளம் கொடுன்னு கேட்டதே இல்லை. நான் நிறைய தடவை அவரோட கொஞ்சம் வான்லாம் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் இப்படி இருக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருக்கேன். இல்லைன்னா அப்படி எல்லாம் மாற்றிக்கிட்டேன், அப்படி இருக்கேன் சொல்லிகிட்டே இருந்தேன். நான் ஏன் வந்து மிகப்பெரிய வடுவை எப்படி ஏற்படுத்தினான்னா அந்த மரணத்துக்கு அவங்க வீட்டுக்கு போகும்போது இது போன்ற உலகத்தின் மிகச்சிறந்த தமிழ் கவிதைகளை எழுதின ஒரு கவிஞனோட வீடு வந்து எப்படி இருக்கக்கூடாதோ அப்படி இருந்தது. அவ்வளோ ஏழ்மையில் இல்லை அவ்வளோ சராசரியான ஒரு மனிதர் வாழற இடமா தான் இருந்தது. இவ்வளோ பெரிய கவிதைகளை எழுதின வந்து நிச்சயமாக நான் நினச்சேன் ஒரு பெரிய வீட்டில் இருப்பான். அப்படி தான் நான் நினச்சேன். அவன் மரணத்துக்கு இப்போ தான் நான் அவன் வீட்டுக்கு போகிறேன். அப்படியே எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கில்ட்டி வந்தது. என்னடா நம்ம ஊருக்காரன் நம்மளோட பழகினவன் இது இவ்வளோ இதுவாக இருக்கும். ஏதாவது ஒரு வகையில் வந்து நம்ம ஒரு
அவன் நினைவே போற்றணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சகோதரனும் நம்மளுடைய நண்பனும் இந்த குடும்பம் வந்து ஒரு குறைந்தபட்ச பொருளாதாரத்தில் நாளைக்கு முத்துக்குமாரோட ஃபேமிலின்னு சொல்லும்போது அந்த நம்ம கவிதைக்கு எவ்வளோ மரியாதை இருக்கோ, எவ்வளோ வேல்யூ இருக்கோ, அதே அந்த குடும்பத்துக்கு இருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் வந்து நாங்கள் உடனே வந்து நிகழ்ச்சிக்கு ஒரு ஏற்பாடு பண்ணோம். அன்றைக்கி நீங்கள் நம்ப மாட்டீங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் திரைப்படங்களோட மொத்த இயக்குனருங்க வந்துட்டாங்க. அவ்வளோ படம் பாட்டு எழுதினாங்களோ, பாட்டு எழுதியோ, ஒர்க் பண்ணாங்களோ, இதெல்லாம் இல்லை. எங்களுடைய இயக்குனர் சங்க அலுவலகம் வந்து அப்படி நிரம்பி வச்சு ஏறக்குறைய 100லேருந்து 150 இயக்குநர்கள் ரவுண்டில் உட்காந்து என்ன பண்ணலாம், உடனே பண்ணலாம். சில நேரங்களில் வந்து என்ன ஆகும்னா உணர்ச்சி வந்து திசைத்திருக்கும். அப்போ அந்த நிகழ்ச்சி வந்து அவரோட சகோதரர் வந்து பேசிகிட்டே இருக்கும்போது நம்ம சொன்னோம், இது மாதிரி அந்த குடும்பத்துக்கு ஏதாவது பண்ணணும்னு சொல்லும்போது டக்குன்னு அவர் என்ன பண்ணிட்டார், அல்ல அப்படிலாம் நீங்கள் எல்லாம் உங்களுக்கு காப்பாற்ற வேண்டியதில்லை அப்படின்னு சொன்னோடனே கொஞ்சம் மற்ற இயக்குநர்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு ஹார்ட் ஆயிடுச்சு. நம்ம ஏதோ வந்து அதனால் இப்போ நம்ம எடுத்து பணத்துக்காக அதை பண்ணுற மாதிரி ஆயிடுச்சுங்கிற மாதிரி அது வந்து அப்படியே கரைஞ்சி போச்சு. ஆனால் மிகப்பெரிய சந்தோஷம் என்னென்னா, சிலதெல்லாம் வந்து அந்த எமோஷனல் அந்த நேரத்தில் இருக்கும். அவங்களோட மரணம் வந்து நம்மளுடைய பாதிக்கிற வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கும். அது காளான் செடி மாதிரி இன்றைக்கி முளைக்கும், நாளைக்கு இறந்து போயிடும். ஆனால் இவன் வந்து மனசில் 10 வருஷம் ஆன பிறகு கூட இன்றைக்கி வந்து முத்துக்குமாருக்காக ஒரு நிகழ்ச்சி பண்ணணும்னு சொல்லும்போது தமிழ் திரைப்படத்தில் இருக்க அனைத்து மியூசிக் டைரக்டர்களும், அனைத்து இயக்குநர்களும் அவங்களாம் ஒன்று சேர்ந்து நாங்கள்லாம் தயாராக இருக்கும்னு சொல்கிறதே அவனோட வெற்றி. அதுதான் முத்துக்குமாரோட வெற்றி. அவனோட எழுத்துக்கும் அவனோட நடத்தைக்கும் அவனோட நட்புக்கும் அவன் பண்ண உதவிக்கும் வந்து முத்துக்குமாரோட வெற்றியே இதுதான். அது மட்டும் இல்லாமல் தமிழ் ஆர்வலம், தமிழ் இனத்துக்காக, ஈழ போராட்டத்துக்காக அவர் பண்ண உதவிகள், அவருக்கு அதில் ட்ராவல் பண்ணவங்களுக்கு அவர் பண்ண பண உதவிகள், இதை அஜய் சொன்ன மாதிரி ஒன்லி அசிஸ்டன்ட் டைரக்டருக்கோ அது மாதிரி மட்டும் இல்லாமல் ஈழத்தமிழ் போராட்டத்தில் கலந்துக்கிட்ட நிறைய பேருக்கு வந்து பண உதவியும் பொருள் உதவியும் மாரலான உதவியும் வேறு என்ன மாதிரிலாம் உதவியெல்லாம் பண்ண முடியும், அதுவும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பண்ணதில் மிகச்சிறந்த மனிதன் வந்து முத்துக்குமார். அந்த வகையில் எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நன்றி கடன். அதுதான் முத்துக்குமாருக்கு நாங்கள் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக செய்ய வேண்டியது எங்களுடைய நன்றி கடன். அவருக்காக நாங்கள் எதுவும் பண்ணல, நாங்கள் பட்ட கடனுக்கான நன்றி கடன் நாங்கள் திருப்பி சொல்கிறது தான் நான் நினைக்கிறேன். அந்த வகையில் ஏசிடிசிக்கு வந்து எங்களுடைய திரைப்படத்துறை சார்பில் மிகப்பெரிய நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். நீங்கள் நூற்றுக்கணக்கான நிகழ்ச்சிகளை பண்ணியிருக்கீங்க, ரகுமான் சார்லேருந்து டிஎஸ் நிறைய பண்ணியிருக்கீங்க. ஆனால் ஒரு படைப்பாளி, ஒரு கவிஞருக்கு பண்ணுறது இதுதான் ஒரு முதல் நிகழ்ச்சி நினைக்கிறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுடைய சரித்திரத்தில் இது மிகப்பெரிய புள்ளியாக இருக்கும். நிச்சயமாக நீங்கள் கவலைப்படாதீங்க, மிக பிரம்மாண்டமான நிகழ்ச்சியாக இருக்கும். அதுக்கு தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்தின் சார்பில் அனைத்து உதவிகளும் உங்களுக்கு என்னென்னலாம் உதவி தேவைப்படுதோ அதையெல்லாம் உதவியாக இல்லாமல் எங்களுடைய கடனாக செய்து தர வேண்டியது எங்களுடைய கடமை என்று தெரிவித்துக்கொண்டு இந்த நிகழ்ச்சி YMCAவில் வந்து ஜூலை 19 நடக்க இருக்குது. அனைத்து மியூசிக் டைரக்டரும் அனைத்து கரெக்டாக நேரு இண்டஸ்ட்ரி நடக்க இருக்குது. இதில் வந்து தமிழ் திரைப்படத்துறையில் இருக்க அனைத்து இயக்குநர்களும், அனைத்து இசையமைப்பாளர்களும், அனைத்து பாடகர்களும் கலந்து கொண்டிருக்காங்க. இது வந்து இதுவரைக்கும் நடந்த நிகழ்ச்சியில் இந்த நிகழ்ச்சி முத்துக்குமாருக்காக நடக்கிற நிகழ்ச்சி. எப்படி வந்து முத்துக்குமார் வந்து கவிஞர்களில் வந்து ஒரு மிகப்பெரிய நட்சத்திரமாவோ இல்லை மிகப்பெரிய ஒரு தலைமகனாவோ இருக்காரோ, அது மாதிரி இந்த கலை நிகழ்ச்சி நடத்தப்படுகின்ற கலை நிகழ்ச்சிகளில் இல்லை நடைபெறப்போகின்ற கலை நிகழ்ச்சிகளில் இந்த நிகழ்ச்சி மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். அதுதான் நாங்கள் அவருக்கு பண்ணுற நன்றி கடன். நிச்சயமாக நீங்கள் அனைவரும் அவருக்கு ஒத்துழைக்க வேண்டும், எங்கள் நிகழ்ச்சிக்கு ஒத்துழைக்க வேண்டும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி சார். ஆனந்த யாழை இவ்விழாவை பெரிய விழாவாக எடுக்க உள்ள ஏசிடிசி ஸ்டுடியோ பற்றி சில விஷயங்கள். பிராண்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இசை மற்றும் அனைத்து வகையான நிகழ்ச்சிகளை நடத்துவதில் முன்னோடியாக உள்ளது. ஏசிடிசி நூற்றுக்கணக்கான புகழ்பெற்ற இசைக்கலைஞர்களை வைத்து பெரிய பெரிய நிகழ்ச்சிகளை நடத்தியுள்ளது. எந்த ஒரு சிறப்பு நிகழ்வுகளும் ஏற்பாடு செய்யும் திறன் கொண்ட ஒரே நிறுவனம் ஏசிடிசி ஸ்டுடியோ. ஆர்வத்தால் உந்தப்பட்டு படைப்பாற்றலால் ஈர்க்கப்பட்டு புதிய எல்லையை அடையும் இலக்குகளுடன் ஏசிடிசி ஸ்டுடியோ பிராண்டுகள், பிக்சல்கள் மற்றும் நிகழ்வுகளுக்கான வண்ணங்களை சேர்த்து வருகிறது. இந்த ஏசிடிசி நிறுவனம் பாடல்களால் மக்கள் மனம் நிறைந்த முத்துக்குமார் அவர்களுக்கு விழா எடுப்பதில் பெருமை அடைகிறது. இப்போது அழைக்கிறோம் ஏசிடிசி ஜாயிண்ட் செக்ரட்டரி திரு சரண் அவர்களை பேச அழைக்கிறோம். குட் ஈவினிங் எவ்ரிவன். இங்கு வந்திருக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் மற்றும் திரைப்பட டைரக்டர்ஸ் அண்ட் சங்கத் தலைவர்களுக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ தேங்க். அண்ட் இந்த வாய்ப்பை எங்களுக்கு தந்ததுக்கு ரொம்ப நன்றி. முதல்ல விஜய்
சார் வந்து எங்களை வந்து அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி பண்ணுறச்ச இதை ஒரு பிரம்மாண்டமாக பண்ணணும்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். இவரை பற்றி இந்த மாதிரி ஒரு விழா பண்ணணும்னு சொன்னனே இதில் மொத்தம் 9 மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து இவருக்காக அந்த ஒரு நல்ல மனிதருக்காக நாங்கள் வந்து பாடுறோன்னு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறேன்னே சொன்னதுக்காக அந்த 9 மியூசிக் டைரக்டர்ஸ்க்கும் வி தேங்க் தம். இதை இன்னும் பெருசாக இதான் முதல்ல இந்தியாவிலே ஃபஸ்ட் டைம் 9 மியூசிக் டைரக்டர் சேர்ந்து பண்ணுற ஒரு கான்செர்ட் அவருக்கு ஒரு ட்ரிபியூட்டாக பண்ணுறோம். இந்த இதுக்கு உங்களோட முழு சப்போர்ட்டும் வேணும். அண்ட் இதை எங்களுக்கு இவ்வளோ தூரம் பண்ணி தந்ததுக்கு தேங்க்யூ. கடைசியாக ஒரு நன்றி நபிலில். இந்த விழா இவ்வளோ சிறப்பாக அமையுதுன்னா அதுக்கு பிஆர்ஓ யூனியன் அனைத்து பிஆர்ஓகளுக்கும் நன்றி. உங்களுடைய ஒத்துழைப்பு தான் இவ்வளோ பெரிய ஒரு விழாவை நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணுறோம். பிஆர்ஓ யூனியன் தலைவர், செக்ரட்டரி அண்ட் ஆஃபீஸ் பேரர்ஸ் எல்லா பிஆர்ஓகளுக்கும் பேரிட்டு சொன்னால் ஒரு 50 பேர் இருக்கீங்க. ஆனால் உங்களுடைய சப்போர்ட்னால தான் இவ்வளோ பெரிய ஒரு பிரம்மாண்ட விழாவே நாங்கள் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் எவ்வளோ முயற்சி எடுக்கிறோமோ அதே அளவு உங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு தேவைப்படுது. எல்லா பிஆர்ஓக்களும் சேர்ந்து இந்த விழா மிக சிறப்பாக அமையறதுக்கு எல்லா ஆர்டிஸ்டையும் டெக்னீஷியன்ஸையும் உள்ள அந்த விழாவுக்கு கொண்டு வந்து மிக சிறப்பாக நடத்தி கொடுக்கணும்னு உங்களை கேட்டுக்கிறோம். ஊடக நண்பர்களுக்கு மீண்டும் ஒரு முறை இது மக்கள் மத்தியில் போய் சேரணும். கிட்டத்தட்ட ஒரு 8000 பேர் இந்த விழாவில் பார்ட்டிசிபேட் பண்ணோம். அது வந்து நேரு இண்டோர் ஸ்டேடியத்தில் 19 ஜூலை நடக்கிற விழாவில் ஒரு 8000 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணி ஒரு மிகச்சிறந்த விழா, எப்படி செல்லுமணி சார் சொன்னாரோ ஒரு நன்றி கடன் விழா அவ்வளோ சிறப்பாக அமையணும் நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம். இந்த விழாவினுடைய அறிமுகம், அதாவது உங்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷனுக்காக தான் இந்த ப்ரெஸ் மீட். இதை மக்கள் மத்தியில் கொண்டு சென்று அவங்க எல்லோருமே இந்த விழாவில் நாங்கள் வரணும், அட்டன் பண்ணணுன்ற ஒரு எண்ணத்தை உண்டாக்கணும். அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு தேவைப்படுது. அதனால தான் இந்த விழா வச்சுருக்கோம். நீங்கள் எல்லோருமே சப்போர்ட் பண்ணணும்னு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் இங்கே வந்து சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. நான் முதல்ல ஆரம்பிக்கும் போது சொன்னேன் இன்னொரு விழா 6 o'clock இருக்குது சொன்னபோது 5:45 முடிச்சிடும்னு சொன்னோம். 5:45 முடிச்சிட்டோம். அண்ட் நீங்கள் அடுத்த விழாவை கலந்து கொள்ளலாம். இங்கே வந்திருந்து இந்த விழாவை இவ்வளோ சிறப்பு அமைச்சு கொடுத்த அனைத்து டைரக்டர்ஸ்களுக்கும் எல்லோருக்கும் நன்றி. நாங்கள் ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துகிட்டு நீங்கள் எல்லாம் கிளம்பிடலாம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. வந்திருந்து சிறப்பித்த மீடியாக்கள் அனைவருக்கும் அன்பும் நன்றியும். தேங்க்யூ ஸோ மச்.